அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், அன்றைய தினத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த காலங்கள், சுபஹோரைகள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது பதிவில் காண்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஆவணி மாதம் 8ஆம் நாள், ஆகஸ்ட் 24ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தின சிறப்பு. இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இன்றைய தினம் மாலை சுமார் 6:30 மணி முதல் 7 மணிக்குள்ளாக மேற்கு வானில் நீங்கள் 3ஆம் பிறையை நீங்கள் தரிசனம் செய்யலாம். 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை செய்வதால் நல்ல ஆயுள் பலம் என்பது கூடும், மனக்குழப்பங்கள் நீங்கும், நல்ல ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கும், குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் என்பது உண்டாகும். மேலும் இன்றைய தினம் பங்காளிகள், அதாவது உறவினர்கள் ஒன்று சேர்ந்து குலதெய்வ பூஜை செய்து வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள். மேலும் இன்றைய தினம் உறவினர்கள் அனைவரும், பங்காளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னோர் வழிபாடு செய்வதற்கு, திலஹோமம், திலத்தர்ப்பணங்கள் எல்லாம் செய்வதற்கு மிக மிக சிறந்த நாள். இன்றைய தினம் அவ்வாறு முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு, அதாவது பரம்பரையாக ஏதாவது தோஷங்கள், ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தால் அது அனைத்தும் விலகும். மேலும் இன்றைய தினம் பங்காளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோயிலில் தெய்வங்களுக்கு திருக்கல்யாண உற்சவங்கள் செய்வது என்பது உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் உண்டாக்கி தரும். அனைத்து வித அந்த பரம்பரையாக வரக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகும். இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் புதன் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் கேது சந்திரன், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்து சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 2 ஒளி கிரகங்கள் சூரியன், சந்திரன் மற்றும் கேதுவுடன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் பூர்வீக புண்ணிய பலன் என்பது உங்களுக்கு உண்டாகும். 6ஆம் இடத்தில் செவ்வாய், கடன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. நல்ல திருமண வரன் வரக்கூடிய நாளாகவும், வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் சிறப்பாக இருக்கும், கல்வியில் அதிக கவனம் என்பது தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சிறு தூர மற்றும் நெடுதூர பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களால் உங்கள் மனதுக்கு நல்ல மகிழ்ச்சி என்பது உண்டாகும். வீட்டு பராமரிப்பு சம்பந்தமான சில பணிகள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இந்த நாளில் பூர்வீக சொத்து சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தைகள் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கூடுதல் வருமானம் சம்பாதிப்பது தொடர்பாக தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் என்பது மேலோங்கும். 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள். 3ஆம் இடத்தில் சந்திரன், சூரியன் மற்றும் கேது. இந்த நாளில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருப்பதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் நல்ல ஆலோசனைக்கு பிறகு நிதானத்துடன் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி என்பது உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக அமையும். இந்த நாளில் உங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வீடு மனை வாங்குவது சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல பண வரவு சம்பாதிப்பது தொடர்பாக எண்ணங்கள் மேலோகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. நீங்கள் இந்த நாளில் அதிக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். அது மட்டுமல்லாமல் பேச்சில் கவனம் என்பது தேவை. ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல
பண வரவு வரக்கூடிய நாளாகவும் அதிக அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சந்திரன் மற்றும் கேது 2 ஒளிகிரகங்கள் கேதுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தாயாரனுடைய உடல்நிலையில் மற்றும் சற்று கவனம் என்பது தேவை. உங்களுடைய சுகம் மற்றும் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வக்கர சனியினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளில் வாக்குவாதங்களையும் கோபங்களையும் கட்டாயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். வீட்டு பராமரிப்பு சம்பந்தமான செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை தவிர்க்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைகிறது. உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் அஷ்டம ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே வக்கர சனியினுடைய பார்வையும் பெற்று அமையக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய இளைய சகோதரர் வழியாக வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். அந்த விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். பயணங்களில் அதிக கவனம் என்பது தேவை. 12ஆம் இடமான அந்த விரய மோட்சஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் கேது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். பயணங்களில் கவனம் என்பது நிச்சயம் தேவை. வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல புதிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் புதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு நல்ல உற்சாகமான நாளாகவும் தொழில் வியாபாரம் சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் கேது இந்த நாளில் உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகும். திருமண வாய்ப்புகள் உங்கள் ராசியிலேயே குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் சனியினுடைய பார்வை வக்கர சனியினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அதிக கவனம் என்பது தேவை. பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். அந்த பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகள் அதாவது பணம் பொருள் இவற்றில் நீங்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாகும். அரசு வழி வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான சாதகமான செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதனுடைய பார்வை அரசு வழி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 10ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் அரசு சம்பந்தமான வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தாயாரனுடைய உடல்நிலையில் மற்றும் அதிக கவனம் என்பது தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனம் எச்சரிக்கை என்பது தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். உங்களுடைய அஷ்டமாதிபதியுடன் 7ஆம் அதிபதி சந்திரனும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் நீங்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். எந்தவித புதிய முயற்சிகளிலும் ஈடுபடுவதை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய 4ஆம் அதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சனியினுடைய பார்வையும் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாளில் பயணங்களில் அதிக கவனம், ஆரோக்கியத்தில் கவனம் என்பது நிச்சயம் தேவை. அரசு வழி விஷயங்களில் சற்று நிதான போக்கை கையாள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையும் சிறப்பையும் தருவதாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய 7ஆம் இடத்தில் சந்திரன் சூரியன் மற்றும் கேது உங்கள் ராசியில் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகுவின் மீது குருவின் பார்வை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் சம்பந்தமான
எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை. நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில், உங்களுடைய உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில் அதிக கவனம் என்பது தேவை. தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் சற்று நிதான போக்கை கையாள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம். சந்திரன், சூரியன் மற்றும் கேது 6ஆம் இடத்தில். உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை. உணவு விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குழந்தைகள் வழியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். கல்வியில் நல்ல முன்னேற்றம், தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தக்ஷணாயன புண்ணிய காலம். வருஷ ருது ஆவணி மாதம் 8ஆம் நாள், ஆகஸ்ட் 24ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம். திதி பிரதமை. நட்சத்திரம் பூரம். யோகம் சிவயோகம். கரணம் பவகரணம். நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் பூஜ்யம். இன்றைய தினம் சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடம், சூரியாஸ்தமனம் மாலை 6 மணி 21 நிமிடம். இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய தினம் கூலிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சந்திராஷ்டமம். திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய ஸ்ரார்த்த திதி சுக்லபக்ஷ த்விதியை. இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 25 நிமிடம் முதல் 5 மணி 13 நிமிடம் வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 46 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 35 நிமிடம் வரை. இன்றைய அமிர்த காலம் இரவு 7 மணி 21 நிமிடம் முதல் இரவு 9 மணி 2 நிமிடம் வரை. இன்றைய சுபஹோரை காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணக த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுगे பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि 6 संवत्सराणां मध्ये. பஞ்சாங்கம் விஸ்வாவசு நாம சம்வத்சரே தக்ஷணாயனே வருஷ ருது சிம்மமாசே சுக்லபக்ஷே பிரதமயாம் சுபதிதோ வாசரः பானுவாசர யுக்தாயாம் பூர்வ பால்குனி நட்சத்திர யுக்தாயாம் சிவயோக யுக்தாயாம் பவகரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் பிரதமயாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சுபமுகூர்த்த நேரம், சுபமுகூர்த்த காலங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், கிரக நிலவரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.